பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 110 மாவட்ட செயலாளர்களிடம் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், முக்கியமான மாநில பொறுப்பாளத்தில் ஐயா அவர்களுக்கு சேலத்தில் நடந்த பொதுக்குழு இந்த தேர்தலிலே யாரோடு கூட்டணி அமைக்கலாம் என்பது குறித்து விரிவாக விவாதித்து ஐயா அவர்களை கூட்டணி அமைக்கலாம் என்பது குறித்து முழு அதிகாரம் ஐயா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது பொதுக்குழு. இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராகவும் நிறுவனராகவும் என்ற அடிப்படையில் மாவட்ட செயலாளர்களை, மாவட்ட தலைவர்களை, வன்னியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களை, முக்கியமான மாநில பொறுப்பாளர் அழைத்து இந்த தேர்தல் குறித்து சில ஆலோசனைகளை கேட்டார். எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா அவங்க கருத்துக்களை சொன்னார்கள். ஏன்னா உள்ள அரங்கத்தில் நடந்த கூட்டம் தான். இதில் பத்திரிகையாளர்கள் நீ வந்து எடுத்துட்டு வந்துட்டீங்க. முதல்ல இது வந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம். இதுலேயும் என்ன சொன்னாங்கன்னா அவங்க கருத்துக்களை சொல்லிவிட்டு, ஐயா இந்த கட்சி நீங்க ஆரம்பிச்ச கட்சி 46 ஆண்டு காலம் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். 96,000 கிராமங்களுக்கு பயணம் செய்து என்னெல்லாம் மக்கள் உங்க காலடிப்படாத கிராமங்களே இல்லை என்ற நிலையிலே சென்று வந்திருக்கிறீர்கள். நீங்க சொல்லுகிற அமைக்கிற கூட்டணியை மனதார ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறும் என்பதற்கு உறுதியாக செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் விரைவில் கூட்டணி அமைப்பேன், இன்னொரு 3-4 நாள்ல கூட்டணி அமைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3-4 நாள், இன்னும் நாள் இருக்குங்க. தேர்தலுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. எப்பவுமே இப்ப திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ இன்னும் அமைக்கப்படல. திமுக அமைச்சிட்டாங்களா? அமைக்கலையே. அதிமுக அமைச்சிட்டாங்களா? அதிமுக பாஜக அமைச்சிட்டாங்களா? இல்லையே. வெற்றி கழகம் அமைச்சிட்டாங்களா? இல்லையே. எந்த கூட்டணியும் எந்த கட்சியும் கூட்டணி அமைக்காத போவதில்லை. நம்ம மட்டும் ஏன் அவசரப்படுங்கிறது ஒருத்தர் ஐயா உடைய எண்ணம். ஐயா அவர்களை மதிக்கிற பாட்டாளி மக்கள் மதித்து எங்களோடு கூட்டணி வைக்க விரும்புவர்களோடு கூட்டணி, அது வெற்றி கூட்டணியாக இருக்கும். நீங்க தேர்தல் ஆணையாளர் என்ன எனக்கு தெரியலையே. பத்திரிகையாளர் தான் உங்களை பாக்குறேன். தேர்தல் ஆணையாளர் சொல்லல, அப்புறமேலும் நீதிமன்றம் சொல்லணும். இப்ப எப்படின்னா கோயபல்ஸ் பிரச்சாரம் கேள்விப்பட்டீங்களா? பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு பேசுவது, தொடர்ந்து ஒரே பொய்யை திரும்ப திரும்ப பேசுவது பேர் தான் கோயபல்ஸ் பொய். இப்ப டெல்லி உயர் நீதிமன்றத்திலே நடந்த வழக்கிலே மிக தெளிவாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. என்னன்னா, எங்களிடத்திலே வரப்பெற்ற தரவுகளின் அடிப்படையிலே அவரை தலைவராக நாங்கள் கடிதம் கொடுத்தோம். ஆனா அந்த கடிதம் என்ன, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிக்கு நிகழ்ச்சி தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு யார் சொன்னா? தேர்தல் ஆணையம் உங்ககிட்ட எங்ககிட்ட சொல்லல, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறது. அவங்க சொன்னதையே மாற்றி சில பேருக்கு ஆதரவாக மாற்றி சொல்வதற்கு முயற்சித்தது. ஆனால் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிவில் நீதிமன்றத்தில் நீ உத்தரவு அவங்க தான் பிறப்பிக்கணும்னு சொல்லியிருந்ததுனால அது இல்லை. மாம்பழம் சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உரிமையாளர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இதுதான் நீதி, தர்மம், நியாயம். அப்படி இல்லைன்னா நீதி இல்லைன்னு அர்த்தம், நியாயம் தோற்றுவிட்டதுன்னு அர்த்தம். ஆனால் நாங்கள் நம்புகிறோம், நீதி வெல்லும், நியாயம் எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறோம். வாழ்த்துக்கள். யார் கட்சி ஆரம்பிச்சாலும் வாழ்த்துக்கள் சொல்லணும். அதான தமிழ் பண்பாடு. நான் சேலம் மேற்குல போட்டிட்டு சொல்லி ஐயாட்ட கேட்டிருக்கேன். ஐயா எனக்கு வாய்ப்பு கொடுத்தா சேலம் மேற்குல தான் போட்டிடுறேன். கடந்த காலங்களில் திமுக அதிமுக கட்சிகள் வந்து நீங்க பாமக எந்த கூட்டணியில் சேரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. இன்னைக்கு அப்படியான ஒரு சூழல் இல்லாம பாமக எந்த கூட்டணியில் சேர்றது அப்படின்ற ஒரு அது வந்து அது உங்களுடைய பார்வையில் தானே தவிர எங்களுக்கு வர்ற போனுங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியல.
எங்களுக்கு வர்ற ஃபோன் எனக்கோ தியாகச்செம்மல் தலைவர் அவர்களுக்கோ கௌரவ தலைவருக்கோ நம்முடைய எங்கள் அக்கா ஸ்ரீகாந்தி அக்கா அவர்களுக்கோ ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் வருகிற ஃபோன் காலை என்னால் பேச முடியல. அந்த அளவுக்கு எங்களுக்கு நெருக்குதல் இருக்குது. எல்லா பக்கமும் நெருக்குதல் இருக்கு. எல்லா பக்கமும் கூட்டணிக்கு மருத்துவர் ஐயா அவர்களை கூட்டணியில் இணைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கிறார்கள். அந்த உண்மை அவர்களுக்கு கொஞ்சம் காலதாமதமா தெரிஞ்சிருக்குது. வேண்டுகோள் வைக்கிறார்கள் தான் வேண்டுகோள் எங்கிட்ட வாங்க கூப்பிடுறாங்க. அப்புறம் அதை குறித்து இறுதி முடிவை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார். சார் நிச்சயமா சார் ஏன் சார் இந்த கட்சி ஆரம்பிச்சாரு ஐயா? மருத்துவர் ஐயா தான் கட்சி ஆரம்பிச்சாரு. மருத்துவர் ஐயா தான் 96 கிராமங்களுக்கு போனாரு, மக்களை சந்தித்தார், மக்களை ஒருங்கிணைத்தார். அப்படின்னா யாரு வேற யாரு கிடைக்கும்? ஐயா தான் கிடைக்கும். எங்களுக்கு தான் கிடைக்கும். எந்த மாற்றம் இல்லை. நான் தான் சொல்றேன், அப்படி மாறி கிடைத்தால் நீதியும் நியாயத்தையும் விலைக்கு வாங்கப்பட்டது என்ற அர்த்தம். ஆனா அந்த மாதிரி நிலை இல்லை. நீதியும் நியாயம் எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறோம். சார் நான் தான் சொல்றேன், நீங்க 100 முறை கேட்டாலும் கூட்டணிக்கான இறுதி முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை பாட்டாளி மக்கள் கட்சியிலே ஒட்டுமொத்த உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு குழு எங்களுடைய பொதுக்குழு. அந்த பொதுக்குழு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. ஆனாலும் கூட ஐயா அவர்கள் ஜனநாயக ரீதியா மாவட்ட செயலாளர்கள் எங்களை மாதிரி பொறுப்பாளர்களை கூப்பிட்டு கருத்து கேட்கிறார். தமிழ்நாடு முழுக்க இருந்து இன்னைக்கு மாவட்ட செயலாளர் வந்திருந்தாங்க, கருத்து கேட்கிறார். அது அவருடைய பெருந்தன்மை. எங்களுடைய கருத்துல ஐயா சொல்லியிருக்கோம். ஏன் தமிழ்நாட்டுடைய பாரத பிரதமர் அவர் ஐயா ரொம்ப உயர்ந்த தலைவர்னு சொல்லிட்டு இருக்கிறவர், அதை சந்திக்கிறதுல என்ன தப்புங்கிறேன். அது எனக்கு தெரியாது. இருக்கலாம், தெரியல, எனக்கு தெரியல. ஆமா எல்லாம் அதாங்க இருக்கலாம், எனக்கு தெரியலங்கிறேன். எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்ல முடியும். ஏங்க சார் இப்ப சார் இருங்க, ஐயாவுக்கு தினசரி நூற்றுக்கணக்கான போன் கால் உங்களுக்கு தெரியும். ஐயா போன் கால் அவரே எடுப்பாரு, அவரே எடுத்து பேசுவாரு. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு தலைவர் யாருமே இல்லை. பொதுவான நம்பர், அந்த நம்பர் எடுத்து பேசுறது ஐயா. அவர் யாருக்குனாலும் பேசலாம். அது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை. அது குறித்து கருத்து என்னிடத்தில் இல்லை. மருத்துவர் அது குறித்து என்னிடத்தில் கருத்து இல்லை. நன்றி, மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். உன் மைக்கு எடுத்து போக மாட்டாங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் எம் ஐயாவின் கரமே வெல்லும். சரி, நன்றி. வெல்லும். மீண்டும் சொல்றேன், ஐயா வாய்ப்பு கொடுத்தா சேலம் மேற்கு நிற்போம். அது ஒரு புரிதல் இல்லையா? சேலம் மேற்கு தொகுதியில இப்ப இங்க வந்து எல்லாமே ஆளாளுக்கு ஒரு தொகுதி கேட்கறாங்க. நீ நம்முடைய நண்பர் கேட்ட மாதிரி சேலம் மேற்கு தொகுதி நானும் கேட்டிருக்கேன். மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த வாய்ப்பை எனக்கு தந்தால் நான் போட்டியிடுவேன், வெற்றி பெறுவேன்.